ஹாய்ங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, நாங்கள் வச்ச சீத்தாப்பழ மரத்தில் முதல்ல ஒரு பழம் பழுத்திருக்கு. அதை தாங்க பார்க்க போகிறோம். ஒரு செடி வச்சாலும் சரி, மரம் வச்சாலும் சரி, அது பூ வச்சு பிஞ்சு வச்சு காய் வச்சு அது பழுக்கிற வரைக்கும் நமக்கு அந்த மரத்தை விட்டு பார்வை எங்கேயும் விலகவே விலகாதுங்க. இதை பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பழம் மட்டும் பழுத்திருக்குங்க. இதுதாங்க நாங்கள் வச்ச சீத்தாப்பழ மரத்தில் பழுத்த முதல் பழம். அதை இப்போ பறிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா நல்ல பழந்தாங்க. அது என்னதாங்க நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டில் மரத்தில் காய்ச்ச பழுத்த பழம் போல் டேஸ்ட்டு இருக்கவே இருக்காதுங்க. ஒரு மருந்து இல்லை, ஒரு உரம் போடலை, எதுவுமே இல்லைங்க. செம்மையாக படுத்துருந்துச்சுங்க. டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சுங்க. நல்லா இருக்குங்க. பார்த்திங்கன்னா இது எங்கள் ஊர் சைடில் தவிட்டு பலாக்கா இல்லைன்னா சீத்தாப்பழம்னு சொல்லுவோம். உங்கள் ஊர் பக்கம்லாம் என்ன பேர் வச்சு இதுக்கு கூப்பிடுவீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இப்போது பழத்தை பார்க்கலாங்களா? இது நான் ஏற்கனவே எனக்கு செல்லு பிடிக்கிறதுக்கு யாரும் இல்லாத பட்சத்தில் நான் ஏற்கனவே பிச்சு வச்ச பழம்தான். பார்த்திங்கன்னா பழம் நல்லா கனிஞ்சு பழுத்துருச்சுங்க. டேஸ்ட்டும் செம்மங்க.